விநாயகன் 182, மாண்புமிகு உறுப்பினர் திரு ஈமா மான்ராஜ், மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பேரூராட்சியில் தற்போதைய மக்கள் தொகை சுமார் 20,321 ஆகும். இப்பேரூராட்சியில் 18 வார்டுகள் உள்ளன. தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் நாள் ஒன்றுக்கு நபர் ஒருவருக்கு 70 லிட்டர் அளவிலே குடிநீர் வழங்க தேவைப்படும் குடிநீரின் அளவு 14.22 லட்சம் லிட்டர் ஆகும். இப்பேரூராட்சிக்கு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தினசரி வழங்கிட நிர்ணயிக்கப்பட்ட குடிநீரின் அளவு 4.97 லட்சம் லிட்டர் ஆகும். தற்போது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் தினசரி 4 லட்சம் லிட்டர் அளவில் குடிநீர் வழங்கி வருகிறது. மேலும் மக்கள் தேவையினை பூர்த்தி செய்யும் பொருட்டு பேரூராட்சியின் உள்ளூர் ஆதாரங்களை திறந்தவெளி கிணறுகள் மற்றும் 98 சிறு மின்விசை பம்புகள் மூலம் 11.80 லட்சம் லிட்டர் மற்றும் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் கிடைக்கப்பெறும் 4 லட்சம் லிட்டர் அளவுள்ள குடிநீரை சேர்த்து தினசரி 15.80 லட்சம் லிட்டர் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் மற்றும் சின்டெக்ஸ் மூலம் தனிநபருக்கு 77 லிட்டர் என்ற அளவிலே வழங்கப்பட்டு வருகிறது. இப்பேரூராட்சியில் ஏற்கனவே தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்பாட்டில் உள்ளது. மேலும் பேரூராட்சிகளின் உள்ளூர் ஆதாரங்கள் மூலமாக போதுமான அளவில் பொதுமக்களுக்கு தினசரி குடிநீர் சீராக வழங்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே நம்முடைய அமைச்சர் அவர்களும் இதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதிகாரிகளிடம் விரிவான திட்டறிக்கை ஒன்றை தயாரிக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே அங்கே இருக்கிற குடிநீர் கீழே இருக்கிற கிணத்திலிருந்து எடுக்கிற குடிநீர் மாசுபட்டிருக்குமானால் புதிய கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று தான் அதுக்கு தீர்வாக இருக்கும். ஏற்கனவே மேற்கு தொடர்ச்சி மலையின் அருகிலேயே பெரிய கிணறுகள் அமைத்து அந்த தண்ணீரை கொண்டு வர வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு திட்டம் தீட்டப்பட்டது. ஆனால் அது 9 மாதம் மட்டுமே குடிநீர் வழங்கும், பாக்கி 3 மாதங்கள் தண்ணீர் இருக்காது என்ற காரணத்தால் தாமிரபரணியை நீதாரணமாக கொண்டு தான் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் சொல்வதை மாண்புமிகு முதல்வர்களிடம் கலந்து பேசி நிதி ஆதாரத்திற்கு ஏற்பட இந்த ஆண்டை எடுத்துக்கொள்ள முடியுமா என்பதை ஆராய்ந்து விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிச்சயமாக குப்பைகளை அகற்றி இந்த கழிவுநீர் தேங்காதவாறு அனைத்து பணிகளும் செய்யப்படும். அதற்குரியான உத்தரவுகளை அதிகாரிகள் மூலமாக செயல்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் மூப்பே கிரி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முத்தமிழ் தலைவர் கலைஞர் ஆட்சியில் செங்கம் பேரூராட்சிக்கு புதுப்பாளையம் பேரூராட்சிக்கு ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் தென்பெண்ணையாற்றிலிருந்து தரப்பட்டது. ஆனால் மாண்புமிகு நம் திராவிட மாடல் ஆட்சியில் புதுப்பாளையத்துக்கென்று அம்ருத் திட்டத்தில் புதிய குடிநீர் திட்டம் வழங்கப்பட்டு விட்டது. ஆனால் செங்கம் இன்றைக்கு நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது இருக்கிறது. அதற்கு இந்த புதிய அணியாக ஒரு கூட்டு குடிநீர் திட்டத்தை அல்லது இருக்கின்ற கூட்டு குடிநீர் திட்டத்தை சரி செய்து தருவாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2 ஆண்டுக்கு முன்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்புக்கு இணங்க கிட்டத்தட்ட திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு பகுதியும் அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு பகுதியுமாக ஒரு புதிய திட்டம் கூட்டு குடிநீர் திட்டம் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அந்த செங்கம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளையும் இணைத்து தான் அந்த திட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்திற்காக செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட ஏற்கனவே 19 திட்டங்களில் 16 திட்டங்கள் இதுவரை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதுக்கான ஒன்றிய அரசினுடைய நிதியும் கோரப்பட்டிருக்கிறது, மாநில அரசினுடைய நிதி தரப்பட்டிருக்கிறது. எனவே அப்படி வருகிற போது அந்த திட்டத்தின் மூலமாக செயல்படுத்தலாம் என்று தான் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருந்தது. இப்போது நம்முடைய அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே திருவண்ணாமலை நகரத்திற்கு வருகின்ற குடிநீர் குழாய்கள்லாம் மிகவும் பழுதுபட்டு இருக்கிறது. எனவே மாதந்தோறும் நிறைய மக்கள் வருகிறார்கள். எனவே அதற்கு குடிநீரை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த குழாய்களும் இப்போது சரி செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சாலை விரிவாக்கத்தின் போது உடைக்கப்பட்ட அந்த குழாய்களும் நீராக்கப்பட்டு வந்திருக்கிறது. செங்கல் நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பது நன்றாக தெரியும். எனவே அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு உரிய முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த திட்டம் நிறைவேற்றும் பட்சத்தில் செங்கம் நகராட்சி முழுவதும் மட்டுமல்ல, செங்கம் தொகுதியில் இருக்கிற அத்தனை பகுதி மக்களுக்கும் அந்த குடிநீர் வழங்குவதற்கு இந்த அரசு ஏற்பாடு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற 490 பேரூராட்சிகளில் 100 பேரூராட்சி என்ற அளவில் ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் 20 கோடியிலிருந்து 30 கோடி ரூபாய் உள்ளூரில் அந்த தண்ணீரை ஓன் சோர்ஸ் மூலம் எடுப்பதற்காக நான் ஏற்கனவே நிதிகள் தரப்பட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கங்கைகொண்டான் பேரூராட்சியில் அப்படி கீழே நிலத்தடி நீர் இருக்குமானால் புதிய திட்டமாக கூட உருவாக்கி அந்த பேரூராட்சிக்கு வழங்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் ஏற்கனவே திட்டம் போடப்பட்டிருக்கிற குழாய்கள் மூலமாக அதை நீட்டித்து கொடுத்தால்
ஏற்கனவே தரப்பட்டிருக்கிற இடங்களுக்கு தண்ணீர் சரியாக இருக்குமா, கூடுதலாக கிடைக்குமா என்பதை ஆராய்ந்து கூடுதலாக கிடைக்கும் என்ற இருந்தால் கங்கை கொண்டான் பேரூராட்சிக்கு நீட்டித்து தரலாம். மாண்புமிகு உறுப்பினர் மகாராஜன். பேரவைத் தலைவர் அவர்களை, ஆண்டிபட்டி தொகுதிக்கு உட்பட்டது கண்டமனூர், சுப்பலாபுரம் ஆகிய 2 பஞ்சாயத்துகளும் சேர்ந்து 1900 கலைஞர் அவர்கள் மூலமாக முல்லையாற்றில் உரைக்கிணறை அமைத்து அந்த தனி குடிநீர் வழங்கப்பட்டது. 1989 ஆரம்பித்ததுனால இந்த 2 பஞ்சாயத்துகளுமே இன்றைக்கி மக்கள் தொகை அதிகமாக கூடியிருப்பதனால் கண்டமனூர் மக்கள் மட்டும் இன்றைக்கி 30,000 மக்கள் வாழ்கிறார்கள். அவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு உரைக்கிணறு அமைத்து அந்த மக்களுக்கும் சுப்பலாபுரத்துக்கு இந்த குடிநீரை வழங்கினால் நல்லா இருக்கும் என்று சொல்லி பேரவைத் தலைவர் அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிறைய இடங்களில் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலத்திற்கு முன்பாக போடப்பட்ட குழாய்கள் சிறிதாக இருக்கிறது. ஆனால் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்கிற காரணத்தால் இந்த குழாய்களில் போகிற தண்ணீர் போதவில்லை என்று சொல்லி ஏற்கனவே இருக்கிற குழாய்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற 428 இடங்களில் எடுக்கப்பட்டிருக்கின்ற இடங்களில் 100 இடங்களில் புதிதாக குழாய் அமைப்பதற்காக ரெட்ரோ மறுசீரமைப்பு செய்வதற்காக முதலமைச்சர் ஒரு நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். எனவே ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டதற்கெனங்க அதை ஆராய்ந்து அரசு மூலமாக அதிகாரிகள் மூலமாக ஆராய்ந்து எப்படி செய்யலாம் என்பதை அறிந்து திட்டறிக்கை தயாரிக்கப்பட்டு செயல்படுத்தலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.